ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம சொல்ல போகிறோம். 8ஆம் அதிபதிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. அதாவது 6, 8, 12 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸ்தானங்களை மட்டுமே பார்க்கக்கூடாது. இதை நம்ம பல்வேறு வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே போல் 8ஆம் அதிபதிங்கிறது ஒரே ராசி வீட்டுக்குரிய கிரகமாக 2 ராசி வீட்டுக்குரிய கிரகமாங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் இது பலனா இல்லை பாதிப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். 8ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கும் ஒரு இதுவாக வரும். உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். இப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்தில் இருக்குது அப்படின்னு வைக்கும்போது 8ஆம் அதிபதியும் அவர் தானே உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் 8ஆம் அதிபதியும் வலிமையாக இருக்குது, லக்னாதிபதியும் வலிமையாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போம். 8ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா? முக்கியமாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய இந்த மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துக்குரிய கிரகம் வலிமை பெற்றிருந்தால் அந்த உறுப்புகள் எல்லாம் வலிமையாக இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்படையாமல் இருக்குங்கிறது முதல் பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்தால் அது தொழில் ஸ்தானம், இது சிக்கலுக்குரிய ஸ்தானம் அப்படின்னு எடுப்போம்ல. அங்கே போய் உச்சம் பெற்று உட்காந்துருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வந்தாலும் அதை தொடர்ந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்க சரி, சொந்தமாக வேலை செய்தால் கூட சரி, மாத வேலை செய்தால் கூட சரி, அவர்களுக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு பகுதி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு வர்ற வருவாயே 10 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த வருவாய் ரொம்ப சிறிதாக இருந்தால் கூட அதில் ஒரு பகுதியை அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் உறவுகளிலே பாதிக்கப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம். சில பேர்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் முடியும் போது அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து வச்சு அதை யாருக்காவது இந்த மாதிரி சேரிட்டிக்கெல்லாம் பண்ணிடுவாங்க. இதுதான் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். மேஷ லக்னத்துக்கு அப்புறம் ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு. இந்த 8ஆம் அதிபதி வெறும் 8ஆம் அதிபதி இல்லை, அவர் 11க்கும் அவர் தான் உரியவர். இவர் போய் உச்சம் பெற்று உட்கார்ந்தால் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு உட்கார்றாருன்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க கடுமையாக போராடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறதே பார்க்க நெருக்கடியை தான் கொடுக்கும். அது 3ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடம் 6, 8, 12 அளவுக்கு இல்லாட்டி கூட 3ஆம் இடமும் லேசான ஒரு மறைவிடம் தான். அங்கே போய் உட்காந்தும் போது பணத்துக்கு கொஞ்சம் போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அடுத்தது அவரே 11ஆம் அதிபதிங்கிறதுனால போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சம் பெறுவதில் என்னென்னலாம் யோசிக்கணுங்கும் போது, நம்ம 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய இடம் தானே. அப்போ 8ஆம் அதிபதி தானே ஆயுளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மரணத்தின் தன்மையை சொல்கிறது தான் 8ஆம் இடம். மரணத்தை சொல்கிறது, மரண காலத்தை தீர்மானிக்கிறதெல்லாம் 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் தான் முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்குரிய அதிபதிகளோட திசா புத்திகள் அந்தரங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும்போதும், அதுபோல் சில விஷயங்கள் நடக்கும்போதும், அடுத்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அதெல்லாம் நடக்கும்போது தான் லேசான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த 8ஆம் இடத்துக்குனால மரணத்தின் தன்மையை குறிக்கிறது. மரணம் எப்படி இருக்கும், இயல்பாக இருக்குமா இல்லை அப்நார்மலாக இருக்குமா, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறதும் 8ஆம் இடம் தானே. அப்போ 8ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது அவர்களுடைய மரணம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு நார்மலாக இருக்குங்கிறது ஜென்ரலான கருத்து. ஜாதகம் மாறுபடும், என்ன பார்க்குது என்ன செய்யுது இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான தைரியம் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கணக்கு. மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி எப்படின்னு பார்க்கும்போது சனி. இந்த சனி துலாமில் உச்சமடையுது. அப்போ பாக்கியாதிபதி இந்த இடத்துல உச்சமடையுதுன்னு எடுக்கலாமா, 8ஆம் அதிபதி இந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னு எடுக்கலாமா, எப்படி வேணாலும் பார்க்கலாம்ல. பொதுவாக சனி உச்சமடைந்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. அது இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மூளை சிந்தனை இந்த மாதிரி பல விஷயங்களை குறிக்கிறதுனால கொஞ்சம் அந்த சிந்தனை விஷயங்களில் மனசில் கொஞ்சம் அறிவு வேகமாக செயல்படாது, கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரமாக அது கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பண்ணாதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருங்கிறத எதிர்பார்க்கலாம். பொதுவாக 5ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தாலே கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் மனசில் சீக்கிரம் பதியாது, ஞாபக சக்திகளை விட்டு போகும். இப்படி தான் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் இந்த பலன் எடுக்கணும். சரி, அடுத்தது கடக லக்னம் அப்படின்னு வரும்போது கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சனி தான். இந்த சனி
துலாம் ராசியில் உச்சம் பெறும்போது 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பட் இவர்கள் இடைவிடாமல் உழைக்கும்போது, தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்கும்போது அவர்களுக்கு ஆயுளில் சீக்கிரமாக பெரிய பாதிப்புலாம் இருக்காது. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாதான் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குங்கிறத அவங்களுக்கு இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சிம்மத்துக்கு 8ஆம் அதிபதி. சிம்மத்துக்கு 8ஆம் அதிபதினு பார்க்கும்போது குரு தான். அவர் கடகத்தில் உச்சமாகிறாரு. அப்போ 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி உச்சமாகிறது உண்மையிலே சிறப்பு தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த குருவே 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால் 5ஆம் அதிபதி 12க்கு வரும்போது குழந்தைகளால் அதிக விரயமாகும்னு ஒரு பக்கம் எடுக்கலாம். அடுத்தது குழந்தைகள் மேக்சிமம் வெளிநாடுகளில் போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் எடுக்கலாம். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைவதால் விபரீத ராஜயோகம்னு ஒரு விஷயத்தை எடுக்கலாம். எப்படி எடுத்தால் கூட 50% இதில் பலன் எடுத்துக்கலாம், 50% நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழப்பத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்தது கன்னியா லக்னம் அப்படின்னு வரும்போது கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திலேருந்து 5ஆம் இடமான மகரத்தில் மட்டும்தான் உச்சம் பெறும் செவ்வாய். அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கன்னிக்குன்னு ஒரு மென்மையான போக்கு, இணக்கமான தன்மைங்கிறது ரொம்ப இருக்காது. ரொம்ப ஆவேசமாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க, அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவர்களுக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி உச்சமாகும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் வேலை பார்க்கும். மனதுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை எடுத்து எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஒரு எதிரியை போலவும் பகையாளியை போலவும் பார்க்கக்கூடிய சிந்தனை மனதில் உருவாயிடும். இதுதான் அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றால் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் அப்படின்னு வரக்கூடிய சிந்தனை. அடுத்தது துலாம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றால், இப்போ உச்சம் பெற்றால்னே வச்சுக்கோம், லக்னாதிபதியை 8ஆம் அதிபதியாகி உச்சம் பெறுது. அது 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா பொதுவாக சுக்கிரன் 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த துணிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது இவர்களுக்கு பல வேலைகள், ஏன்னா அவர் லக்னாதிபதியாகவும் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா, அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணும். உச்சம் பெற்றால் கூட 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல மறையிறது அப்பப்போ சில யோகங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தும். இந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரும். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன் தான். அப்போ இது பார்த்திங்கன்னா சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே எகென்ஸ்டாகவே இருக்கிற மாதிரியாக இருக்கும். செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடுமையான பகை இல்லையா. அப்போ அந்த புதன் எங்கே உச்சமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியில் தான் உச்சமாகுது. அப்போ 8ஆம் அதிபதி இந்த இடத்துல உச்சமாகிறாருன்னா அவரே 11ஆம் அதிபதி இல்லையா. ஸோ ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு சிக்கலை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லாபத்தையும் கொடுக்கும், நல்ல லாபத்தையும் கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா. அப்போ இவர்களை பொறுத்தவரையும் அந்த மாதிரி விஷயங்கள், இந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணுங்கிற சில விஷயங்களில் மறந்துடுவாங்க. அதனால் சில பாதிப்புகளும் வரும், அதனால் பலனே வரும். இப்போ சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அந்த பிடிக்க வேண்டிய ட்ரெயினை போகிறதுக்கு நம்ம மறந்து போய் மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த ட்ரெயினை விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ட்ரெயின் போய் ஒரு விபத்துக்குள்ளே சிக்கிந்துன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய தாமதமும் நம்மளோட ஞாபக மறதி கூட சில நேரங்களில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8க்கும் 11க்கும் வரும்போது அந்த பலனை எது கொடுத்துரும். அடுத்தது தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதினா சந்திரன் ஒரே ஒருத்தர் தான். அந்த சந்திரன் போய் உச்சம் அடைந்ததுனால் அது 6ஆம் இடத்துல தான் உச்சமடையும். அப்போ 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமடையும் போது ஒரு வகையில் விபரீத ராஜயோகங்கள் வந்தால் கூட இந்த இடத்துல சந்திரன் ஒரு பெண் கிரகம், அது போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன மாதிரி சிக்கல் கொடுக்கணும்னா இந்த பெண்களால் சில சிக்கல்களை உருவாக்கி கொடுக்குங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நீரோட தொடர்புடைய நோய்கள், இந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி தான் பார்த்துக்க முடியும். அடுத்தது மகரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன். இந்த சூரியன் மேஷத்தில் உச்சமாகும். அப்போ மகரத்துலேருந்து மேஷம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகுதுன்னா உண்மையிலே ஒரு செல்வாக்கான ஒரு பதவிகளிலே செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க, தனியார் துறையிலையோ இல்லை அரசு துறையிலையோ. அதே சமயத்தில் யாரையுமே தனக்கு சமமாக மதிக்க மாட்டாங்க, எல்லாமே தனக்கு கீழானவர்கள். அப்படி இருந்தால் உங்கள் உயர்வாக இருந்தால் கூட அவங்கள ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறை சொல்லி அவங்கள இன்சல்ட் பண்ணி நீ என்னை விட கீழான ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் 8ஆம் அதிபதி இந்த இடத்துல உச்சமாகிறது இதுதான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர எல்லாரையும் தேவையில்லாமல் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை
அது உருவாக்கிடும். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு பார்க்கும்போது 8ஆம் அதிபதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். அப்போ 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால், 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது ஒரு வகையில் நல்லது தான். பெரிய அளவுக்கு அதை மைனஸாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல அப்படி தான் நம்ம போய் அதை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்க என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதிங்கிறதுக்குரிய ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் அதே சமயங்களில் அது புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் வரும்போது நம்ம சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கும். நம்மளுடைய அலட்சியத்தால் சில நேரங்களில் நம்ம தோல்வியை சந்திக்கிற மாதிரி வரும். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே உச்சமாகுதுன்னா மீனத்தில் தான் உச்சமாகுது. இப்போ நம்ம பாட்டு பார்க்குறோம்ல, சுக்கிரன் உச்சத்தில் லக்னம் மச்சத்தில் அப்படின்னு பாருங்கள்ல. மச்சம்ங்கிறது மீன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மீன லக்னத்திலே சுக்கிரன் உச்சமாயிருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா அந்த இடத்துல போய் அது உச்சமாகிறது நல்ல விசேஷம் கிடையாது. ஆசைகளை அளவுக்கு அதிகமாக தூண்டி அந்த விஷயங்களை நோக்கியே பயணப்பட வச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரனுக்கு வேறு சில கிரகங்களோட பார்வை, ஒரு சனியோட பார்வையோ குருவோட பார்வையோ கிடைச்சிருந்ததுன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது நல்லது தான், வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு குறைவை தராது. இருந்தாலும் லக்னத்திலே போய் 8ஆம் அதிபதி உட்கார்றதுங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு அந்த எதிர் தன்மைகளை கொண்டதுங்கிறதுனால உடல் ஒரு பக்கம் போகும், மனசு ஒரு பக்கம் போகும். சில பேர் பேசும்போது ஒன்று பேசுவாங்க, செய்யும்போது ஒன்று செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சிந்தனைகள் வரணுங்கிறதுனால இதெல்லாம் ஒட்டி தான் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் 8ஆம் அதிபதிங்கிறது ஒரே ராசி வீட்டுக்குரிய கிரகமானு முதல்ல பார்க்கணும். 2 ராசிகளுக்கு உரிய கிரகமானு பார்த்துட்டு தான் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.